ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பகுதி என்ன அப்படின்னா மெல்லேடுகளில் ஏற்படும் குறுக்கீட்டு விளைவு. மிக முக்கியமான ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். குறுக்கீட்டு விளைவு அப்படின்னா தெரியும் இல்லையா? குறுக்கீட்டு விளைவு உருவாக்கணும் அப்படின்னா குறைந்தது 2 ஒளி அலைகள் ஒரு புள்ளியில சந்திக்கணும். அப்பதான் குறுக்கீட்டு விளைவு உருவாகும். ஆனா அந்த குறுக்கீட்டு விளைவு எங்க? மெல்லேடுகள் இல்லையா? மெல்லேடுகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. இப்ப சோப்பு நிறைய இருக்கும் இல்லையா? அதுல வரக்கூடிய குமிழ் ஒரு மெல்லேடுக்கு எடுத்துக்காட்டு. ஏன்னா அதுல சூரிய ஒளி விழும்போது நமக்கு அந்த சோப்பு குமிழ்ல, அந்த நுரையில வரக்கூடிய அந்த குமிழ்ல பல்வேறு வண்ணங்கள் தெரியும். அதுக்கு காரணம் குறுக்கீட்டு விளைவு. சில நேரங்கள்ல ரோடுகள்ல பாத்தீங்கன்னா எண்ணெய் கொட்டி கிடக்கும் இல்லையா? எண்ணெய். அதுல பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் கலர்ஸ் தெரியும் இல்லையா? பல வண்ணங்கள் தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா குறுக்கீட்டு விளைவு. அதே மாதிரி வானவில், ரெயின்போ இல்லையா? எப்படி அந்த மலை துளி ஒரு லென்ஸா செயல்படும். அப்ப விழக்கூடிய ஒரு ஒளி என்ன ஆகுது அப்படின்னா அது ஒரு பகுதி எதிரொலிப்படையும், மற்றொரு பகுதி அதுல விலகல் அடையும். விலகல் அடைந்து அந்த அந்த மலை துளி இருக்கு இல்லையா? அதனுடைய அடிப்பகுதியில பட்டு திருப்பி என்ன ஆகும்? எதிரொலிப்படைஞ்சு அதுக்கப்புறம் இந்த ஊடகத்துல இருந்து வெளியே வரும்போது விலகல் அடைஞ்சு வரும். அப்படி நேரடியா எதிரொலிப்படைஞ்ச ஒரு அலையும் அடுத்து விலகலுக்கு அப்புறம் எதிரொலிப்படைந்து வந்த அந்த ஒளி அலையும் ஒன்றோட ஒன்று இங்க என்ன பண்ணுது? குறுக்கிடும் போது அதனுடைய அலை நீளம், திசை வேகம் எல்லாமே மாறுது. இதனால நமக்கு பல்வேறு நிறங்கள், பல்வேறு வண்ணங்கள்ல தெரியுது. அதான் ரெயின்போ. இதே மாதிரிதான் இங்கேயும் மெல்லேடுகள்ல. அப்ப மெல்லேடு வரும்போதே அதுக்கு 2 பரப்பு இருக்கும் இல்லையா? குமிழ் அப்படின்னா இது ஒரு பரப்பு, இது ஒரு பரப்பு. இதனுடைய தடிமனை டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, சோ அந்த விளக்கம் நம்ம பார்க்க போறோம். குறுக்கீட்டு விளைவு ஏற்படும் போது நமக்கு 2 விதமான குறுக்கீட்டு விளைவு இருக்கும். நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல படிச்சிருக்கோம் இல்லையா? ஆக்க குறுக்கீட்டு விளைவு, அதாவது பொலிவு. அழிவு குறுக்கீட்டு விளைவு, அதாவது பாத்தீங்கன்னா கருமை. எப்ப பொலிவு இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? ஒரு அலையினுடைய முகடு, இது அகடு. இன்னொரு அலையினுடைய முகடும் இந்த இருக்கு இல்லையா? இது ஒரு அலை. இதுக்கு மேல இன்னொரு அலை எப்படி பொருந்தும்? அப்ப ஒரு அலையினுடைய முகடும் இன்னொரு அலையினுடைய முகடும், அல்லது அந்த அலையினுடைய அகடும் இந்த அலையினுடைய அகடும் சேர்ந்துச்சு அப்படின்னா பொலிவு. ஒருவேளை ஒரு அலையினுடைய முகடு இப்படி இருக்கும், இன்னொரு அலை இப்படி வருதுன்னு வச்சுங்களேன். அப்ப முகடும் அகடும் சந்திக்கக்கூடிய இடத்துல கருமை, அழிவு குறுக்கீட்டு விளைவு. இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. அந்த நிபந்தனையை நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மெல்லேடு எடுப்போம். இந்த வடிவத்துல நான் எடுக்கல. பிளாட்டா எடுப்போம். அப்பதான் நமக்கு எக்ஸ்பிளனேஷனுக்கு வசதியா இருக்கும். See, இது ஒரு மெல்லேடு அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதனுடைய தடிமன் டி அப்படின்னு எடுத்துட்டேன். ஓகேவா? சரி. இப்ப 2 பரப்பு இருக்கு இல்லையா? இப்ப என்ன பாத்தீங்கன்னா ஒரு ஒளிமூலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு இணையான ஒளிக்கற்றை இதுல விழுது. இந்த மாதிரி விழுந்துச்சு. விழும்போது என்ன ஆகும்? அதுல ஒரு பகுதி எதிரொலிப்படையும், ஒரு பகுதி இந்த மாதிரி எதிரொலிப்படையுது. இந்த புள்ளிய ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இன்னொரு பகுதி என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த ஊடகத்துக்குள்ள நுழையும். அப்ப விலகல் அடையும். இந்த மாதிரி விலகல் அடையும். அப்ப அந்த விலகலுடைய அளவு எதை பொறுத்து இருக்கும்? அந்த ஊடகத்தினுடைய ஒளி விலகல் எண்ணை பொறுத்து இருக்கும். வெளியே என்னது? காற்று அல்லது வெற்றிடம். அப்ப அதனுடைய ஒளி விலகல் எண் 1. இங்க ஒளி விலகல் எண் மியூ அப்படின்னு எடுத்துக்கிறேன். பொதுவா ஒளி விலகல் எண்ணுக்கு n யூஸ் பண்ணுவோம். ஆனா நம்ம இந்த ஆக்க குறுக்கீட்டு விளைவு, அழிவு குறுக்கீட்டு விளைவுல வரிசை பார்த்திருப்போம் இல்லையா? ஆக்கம் அப்படின்னா n = 0, 1, 2 இப்படி இருக்கும். அழிவுன்னா 1, 2, 3 இப்படி இருக்கும். அப்ப அந்த வரிசைக்கு தான் நம்ம ஸ்மால் n யூஸ் பண்றோம். அதுக்கு முன்னாடி உள்ள டாபிக்ல ஸ்மால் nங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணிருப்போம்? ஒளி விலகல் எண்ணுக்கு யூஸ் பண்ணிருப்போம். அப்ப இங்க வரிசைக்கு ஸ்மால் n யூஸ் பண்றதுனால ஒளி விலகல் எண்ணுக்கு மியூ என்கிற லெட்டர் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? சரி. அதனால அதை குழப்பிக்க கூடாது. ஓகேப்பா. அப்ப இதுல ஒரு பகுதி விழுந்துச்சு இல்லையா? இது விலகல் அடைந்த ஒளி. இந்த புள்ளியை நான் B ன்னு எடுத்துக்கிறேன். சரி. இப்ப எவ்வளவு கோணத்துல ஒரு ஒளி இந்த பரப்புல விழுந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? விழுந்த இடத்துக்கு ஒரு செங்குத்து கோடு வரையணும். அப்ப இதுதான் படுகோணம் I. சரியா? ஓகே. இப்ப இது விழுந்த புள்ளி B. இந்த புள்ளியில இப்ப என்ன ஆகும்? ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு ஒளி கண்டிப்பா வரும் இல்லையா? அப்ப எப்படி இங்க ஒளி விழும் போது 2ஆ பிரியுதோ அதே மாதிரி இந்த பரப்புல 2ஆ பிரியும். ஏன்னா பரப்பு 2 ஒரே மாதிரி தான் இருக்கு, ஒரே மெல்லேடு தான்.
அப்ப இதுல ஒரு பகுதி இந்த மாதிரி எதிரொலிப்படையும், இன்னொரு பகுதி வந்து வெளியே ஊடுருவி போகும். கரெக்டா? சோ இப்படி. இப்ப இந்த ஒளி விழுந்த இந்த புள்ளிய வந்து நான் இது B ன்னு எடுத்துக்கிட்டோமா, அப்ப இது C ன்னு எடுத்துக்கலாம். கரெக்டா? இப்ப என்ன ஆகும், இதுல ஒரு பகுதி இந்த மாதிரி எதிரொலிப்படையும், இன்னொரு பகுதி என்ன ஆகும் அப்படின்னா இப்படி வெளியே போகும். கரெக்டா? எஸ். சோ இது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். இந்த புள்ளி வந்து D ன்னு சொல்லுவோம். திருப்பி இதுல ஒரு பகுதி இந்த மாதிரி எதிரொலிப்படையும், இன்னொரு பகுதி மெல்லேட வந்து ஊடுருவி போகும். சோ இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கும். சோ இது என்ன சொல்லுவோம், ஊடுருவி சென்ற அலைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஊடுருவி சென்ற ஒளி அலைகள் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது வந்து எதிரொலிப்படைந்த ஒளி அலைகள் இல்லையா, எதிரொலிப்படைந்த ஒளி அலைகள், எதிரொலிப்படைந்த என்னது ஒளி அலைகள். சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, எதிரொலிப்படைந்த ஒளி அலைகள் ஒன்னோட ஒன்னு என்ன ஆகும், கண்டிப்பா குறுக்கிடும். அப்ப இங்கேயும் குறுக்கீட்டு விளைவு நடக்கும், இங்கேயும் அதே மாதிரி குறுக்கீட்டு விளைவு நடக்கும். அப்ப என்ன ஆகும், ஆக்க குறுக்கீடு அழிவு குறுக்கீடு அப்படின்னு மாறி மாறி வரும். சோ இங்க அதாவது இங்க நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், இங்க ஆக்க குறுக்கீடு நடக்கிற நேரத்துல இங்க அழிவு குறுக்கீடு, இங்க அழிவு குறுக்கீடு நடக்கிற இடத்துல நடக்கும் போது இங்க ஆக்க குறுக்கீடு. சோ அப்படி மாறி மாறி தெரியும். சரி, நம்ம ஏற்கனவே இரட்டை பிளவு சோதனையில படிச்சிருப்போம் இல்லையா. சோ இதுல எங்கனுடைய இரட்டை பிளவு சோதனையில படிச்சிருப்போம். ஆக்க குறுக்கீட்டு விளைவு அப்படின்னா அதுல நிபந்தனை ஒண்ணு படிச்சிருப்போம். என்ன ஃபார்முலா வந்திருக்காங்க, டெல்டா இஸ் ஈக்குவல் டு n லாம்டா அப்படின்னு படிச்சிருப்போம், பாதை வேறுபாடு. இதே அழிவு அப்படின்னா 2n minus 1 into lambda by 2 அப்படின்னு வரும். சரி, சோ பாப்போம், சிம்பிளா பாப்போம். அப்ப ஃபர்ஸ்ட் எதுக்காக இதை எழுதுனேன் அப்படின்னா, முதல்ல பாதை வேறுபாடை கண்டுபிடிக்கணும். எது எது குறுக்கிடுது, இந்த பகுதியும் இந்த பகுதியும் குறுக்கிடுது. அதனால முதல்ல நான் எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஊடுருவி சென்ற அலைகளை வந்து நான் எடுத்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஊடுருவி சென்ற ஒளி அலைகள். சோ இதுல வந்து எப்படி குறுக்கீட்டு விளைவு நடக்குது. அப்ப ஊடுருவி சென்ற ஒளி அலைகள்னா எங்க இருந்து ஊடுருவி போயிருக்குது, B மற்றும் D என்கிற புள்ளியில இருந்து இல்லையா. அப்ப நான் எழுதிக்கிறேன் B மற்றும் D புள்ளிகள். சரி, சோ இங்க பாதை வேறுபாடு எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. B என்கிற புள்ளி வரைக்கும், ஏன்னா B ல இருந்து தான் இது வருது கரெக்டா. அப்ப இது ரெண்டும் B என்கிற புள்ளி வரைக்கும் ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இது ஊடுருவி போயிருக்கு, இந்த பகுதி இங்க போய் இங்க வந்து அப்புறம் தான் வந்திருக்கு. அப்ப பாதை வேறுபாடு கண்டிப்பா இருக்கா. எது, D என்கிற புள்ளியில இருந்து வெளியே வரக்கூடிய அந்த ஒளி அலை தான் பாதை வேறுபாடுல இருக்கு. சரியா, அப்ப எழுதலாம் D புள்ளியில் வெளிவரும் அலை, வெளிவரும் ஒளி அலையினுடைய பாதை வேறுபாடு டெல்டா சமம். பாருங்க எவ்வளவு வருது பாருங்க, இது நேரடியா வந்துருச்சு, இது இங்க போய் இங்க வந்திருக்கு. அப்ப எவ்வளவு அதிகமான தூரம் பயணம் பண்ணிருக்கு, இங்க இருந்து இவ்வளவு. இது என்னது BC, இது என்னது CD. அப்ப BC plus CD இப்படி எழுதலாமா. சரி, இப்ப இந்த பாருங்க, இந்த ஒளி அலை ஒரு குறிப்பிட்ட படுகோணத்துல விழுந்திருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க ஒரு குறிப்பிட்ட கோணம் தான். இங்க ஒரு செங்குத்து கோடு வரைச்சீங்கன்னா தெரியும் எப்படி. சரியா, குறிப்பிட்ட படுகோணத்துல தான் விழுந்திருக்கு. ஒருவேளை இந்த கதிர் நல்லா பாருங்க இப்படி விழுந்துச்சா, அப்ப இங்க ஒரு செங்குத்து கோடு வரைச்சீங்க அப்படின்னா இது I. ஒருவேளை விழக்கூடியது எப்படி, இந்த படும் ஒளி செங்குத்தா விழுந்துச்சுன்னா, இப்படி விழுந்துருச்சுன்னா வரையக்கூடிய செங்குத்து கோடும் அதே இதுலதான் வரும். அப்ப படுகோணம் I equal to 0. ஏன்னா படுகோணங்கிறது படும் ஒளிக்கும் வரையப்பட்ட செங்குத்து கோட்டுக்கு இடைப்பட்ட கோணம். ஆனா ரெண்டும் ஒரே லைன்ல இருக்கனால I equal to 0. அப்ப எழுதலாம் I equal to 0 நிலையில் இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதா இருக்கு இல்லையா, BC மற்றும் CD இதுவும் வந்து இப்படி விரிஞ்சு வராது, கொஞ்சம் அப்படி சேர்ந்தே வரும். அப்ப ரொம்ப நெருக்கமா வரும். அப்ப நெருக்கமா வரும்போது BCயும் அந்த தொலைவை சொல்றேன், BCயும் CDயும் நியர்லி ஈக்குவல். அப்படின்னா அது எதுக்கு சமம், இந்த தொலைவு D க்கு சமம், D அதனுடைய தடிமனுக்கு சமம் நெருங்கி வரும்போது. கரெக்டா, எஸ். சோ அப்ப பாப்போம். சோ அப்ப எழுதலாம் டெல்டா இஸ் ஈக்குவல் டு, இங்க BC நாலும் D தான், CD நாலும் D தான், அப்ப 2D அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்ப இந்த பகுதியை நான் அழிச்சுக்கிறேன், தேவையில்லை. சரி,
சோ இப்ப இந்த பாதை வேறுபாடு எங்க இருக்கு? மியூ ஒளிவிலகல் எண் கொண்ட ஊடகத்துக்குள்ள நடக்குது இல்லையா? அப்ப மியூ ஒளிவிலகல் எண் கொண்ட ஊடகத்தில் பாதை வேறுபாடு கண்டுபிடிக்கும் போது மியூவால பெருக்கிக்கணும் இல்லையா? வெற்றிடம் வரும்போது ஒன்னால தான் பெருக்கிப்போம். ஆனா இந்த பாதை வேறுபாடு ஊடகத்துக்குள்ள நடக்குது. அப்ப பாதை வேறுபாடு டெல்டா சமம் ஆல்ரெடி 2d இருக்கு, அதனுடைய ஒளிவிலகல் எண் மியூ. அப்ப என்ன வரும்? 2 மியூ டி அப்படின்னு வரும். சோ இதான் மெயின் ஃபார்முலா அப்படின்னு கிடைச்சிச்சு. சரியா? இனி இதுல வந்து ரெண்டு நிபந்தனை பார்க்க போறோம். ஆக்க குறுக்கீடு. ஆக்க குறுக்கீடுனா பொலிவு, அழிவு குறுக்கீடுனா தெரியும் கருமை இல்லையா? அப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஆக்க குறுக்கீட்டு விளைவுக்கான நிபந்தனை. ஆக்க குறுக்கீட்டு விளைவுக்கான நிபந்தனை என்ன ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம்? இருக்கு இல்லையா? ஆக்க குறுக்கீடு பொலிவு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். டெல்டா இஸ் ஈக்குவல் டு என் லாம்டா. ஆனா இங்க பொலிவு வரும்போது இங்க கருமை மாறி மாறி வரும் இல்லையா? இங்க ஆக்க குறுக்கீடு, இங்க அழிவு. அதே மாதிரி இங்க அழிவு குறுக்கீடு வரும்போது அங்க ஆக்கம். அப்ப இங்க பொலிவுக்கு என்ன ஃபார்முலா வருதோ அதே தான் இங்க அழிவுக்கு வரும், ஐ மீன் கருமைக்கு வரும். அப்படியே மாறி வந்துடும். ரைட்? சரிப்பா, முதல்ல இதை கம்ப்ளீட் பண்ணுவோம். டெல்டா இஸ் ஈக்குவல் டு என் லாம்டா. இத சமன்பாடு 1, இது சமன்பாடு 2. அப்ப ஒன்றிலிருந்து எப்படி எழுதிக்கலாம்? இந்த டெல்டாக்கு பதிலா 2 மியூ டி போட்டுக்கலாமா? அப்ப 2 மியூ டி இஸ் ஈக்குவல் டு n லாம்டா. சோ இது சமன்பாடு 3. சோ இது ஆக்க குறுக்கீட்டு விளைவுக்கான நிபந்தனை. அடுத்த இரண்டாவது அழிவு குறுக்கீட்டு. அழிவு குறுக்கீட்டு விளைவு. சோ டெல்டா இஸ் ஈக்குவல் இதா இருக்கு 2n minus 1 into lambda by 2. அப்ப என்ன ஆகும்? இத சமன்பாடு 4ன்னு வச்சுப்போம். அப்ப இதோட கம்பேர் பண்றோம் இல்லையா? அப்ப ஒன்றிலிருந்து வரும்போது டெல்டா பிளேஸ்ல என்ன போட்டுக்கணும்? இந்த இருக்கு இல்லையா? 2 mu d is equal to இங்க என்ன இருக்கு? 2n minus 1 into lambda by 2. இது சமன்பாடு 5. இது அழிவு குறுக்கீட்டுக்கான நிபந்தனை. சரி, சோ அப்ப வந்து ஊடுருவி சென்ற ரெண்டு ஒளியலைகளும் ஒன்றோடு குறுக்கிடும் போது ஆக்க குறுக்கீடும் அதே மாதிரி அழிவு குறுக்கீடும் உருவாகும். சோ அதுக்கான நிபந்தனை பார்த்துட்டோம். இது ஆக்க குறுக்கீடுக்கான நிபந்தனை, இது அழிவு குறுக்கீடுக்கான நிபந்தனை. சரி, இனி அடுத்து எதிரொலி படைந்த அலைகளை பார்ப்போமே. சரி, சோ இதே மாதிரி ரெண்டாவது இதே மாதிரி கரெக்டா? எதிரொலி படைந்த ஒளி அலைகள். எதிரொலி படைந்த ஒளி அலைகள். சரியா? சோ அப்ப இதுல பாப்போம். எப்படி? இதே மாதிரி எதிரொலி படைந்தது எதெல்லாம் எந்த புள்ளிப்பா? ஏங்கிற புள்ளியிலையும் சிங்கிற புள்ளியில இருந்து வந்திருக்கு. ஏங்கிற புள்ளி வரைக்கும் ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. ஏன்னா இங்க வர்றதுக்கு முன்னாடி ஏங்கிற புள்ளி வரைக்கும் ஒரே மாதிரி தான் வந்திருக்கும், இதுவும் இதுவும். ஆனா ஏங்கிற புள்ளியை தாண்டும் போது பாருங்க அதிக பாதை வேறுபாடு ஏபி பிசி, அதாவது இந்த ஒளி அலை அடைந்த கூடுதல் பாதை வேறுபாடு. சரி, அப்ப எதெல்லாம் புள்ளி எடுத்துக்கணும்? ஏயும் சியும். ஏ மற்றும் சி புள்ளி, அதுலயும் பாதை வேறுபாடு வந்து பாத்தீங்கன்னா சிங்கிற புள்ளி இல்லையா? அப்ப சி புள்ளியில் அடைந்த கூடுதல் பாதை வேறுபாடு எவ்வளவுப்பா சொல்லுங்க? மெல்லெடுப்புள்ள ஏபி பிளஸ் பிசி. ஏபி பிளஸ் பிசி எழுதிக்கலாமா? இதே மாதிரி தான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி விழக்கூடியது இந்த மாதிரி விழாம செங்குத்தா விழுந்துருந்துச்சுன்னா ஐ ஈக்குவல் என்ன இருக்கும்? 0வா இருந்திருக்கும் இல்லையா? அப்ப ஐ ஈக்குவல் டு 0 நிலையில் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு பக்கமும் கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி நெருக்கமா இருந்திருக்கும். கரெக்டா? எதெல்லாம்? இந்த புள்ளி பி இல்லையா? தெளிவா எழுதுவோம். எஸ். சோ அப்ப எதெல்லாம்ப்பா? ஏபியும் பிசியும் ஏபி is nearly equal to BC எழுதலாமா? ஓகே. சோ அப்ப is nearly equal to D இப்படி எழுதலாம் இல்லையா? D தடிமன். சரி, இப்ப பிரதியிடுவோம். டெல்டா is equal to அப்ப AB னால D தான். D plus D equal to 2D. ஆனா எங்க நடக்குது? மியூ ஒளிவிலகல் எண் கொண்ட ஊடகத்துக்குள்ளதான் இந்த பாதை வேறுபாடு இருக்கு இல்லையா? நான் இங்க எழுதியிருக்கேன், அதே மாதிரி இங்க எழுதுவோம். மியூ ஊடகத்தில் என்கிறதுனால
பாதை வேறுபாடு டெல்டா சம இதே மாதிரிதான் 2d மியூ ஊடகங்கிறதுனால 2 மியூ டி. சோ இப்படி நடக்கும். சோ இத சமன்பாடு 6 ன்னு சொல்லுவோம். ஆனா இது என்ன அப்படின்னா இதுல கூடுதல் பாதை வேறுபாடு வரும். ஏன் அப்படின்னு தெரியுமா? ஒளி அடர்குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்துக்குள்ள வரும்போது பரப்புல பட்டு எதிரொலி படையும் போது என்ன ஆகும் அப்படின்னா கூடுதல் பாதை வேறுபாடு உருவாகும் படிச்சிருக்கோம் இல்லையா? அதாவது லாம்டா அலை நீளம் இருக்கக்கூடிய அலை லாம்டா பை 2 மாறும். அதே மாதிரி மொத்த கோணம் 2π இருந்துச்சுன்னா அதுல பாதி பை கட்டமாக மாறும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அப்ப கூடுதல் பாதை வேறுபாடு என்னது? லாம்டா பை 2. இங்க பிளஸ் லாம்டா பை 2 வரும். அது லாஸ்ட்ல நான் கொண்டு வரேன் எப்படின்னு பார்ப்போம். சரி, சோ இத வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்க குறுக்கீட்டு விளைவை பார்ப்போம். ஆக்க குறுக்கீட்டு விளைவுக்கான நிபந்தனை. அப்ப ஆக்க குறுக்கீட்டு விளைவு இல்லையா? நான் ஏற்கனவே சொன்னேன், இங்க ஆக்க குறுக்கீட்டு விளைவுக்கு வரக்கூடிய அந்த நிபந்தனை இங்க அழிவுக்கு வரும். இங்க அழிவுக்கு வர்றது இங்க ஆக்கம். சொல்லியிருப்பேன், இங்க ஆக்க குறுக்கீடு நடக்கும்போது இங்க அழிவு குறுக்கீடு, இங்க அழிவு நடக்கும்போது அங்க ஆக்கம், அப்படி மாறி மாறி வரும். சரி, அப்ப இந்த நிபந்தனை இங்க அழிவுக்கு வரக்கூடிய நிபந்தனை என்னது? டெல்டா இஸ் ஈக்குவல் டு 2n மைனஸ் 1 இன்டு லாம்டா பை 2. கரெக்டா? பாதை வேறுபாடு இங்க பாதை வேறுபாடு என்னது? 2 மியூ டி. அப்படி எடுத்து எழுதும் போது 2 மியூ டி அப்படின்னு வரும். அது நான் என்ன சொன்னேன்? பட்டு எதிரொலி படையும் போது கூடுதல் பாதை வேறுபாடு லாம்டா பை 2 அடையும் சொன்னேன். அப்ப கண்டிப்பா இங்க லாம்டா பை 2 சேர்க்கணும் இல்லையா? அதனால என்ன பண்றேன்னா ஒரு பக்கம் மட்டும் சேர்க்க முடியாது, இடது பக்கமும் லாம்டா பை 2 ஆட் பண்றேன், வலது பக்கம் ஆட் பண்றேன். அப்ப என்ன வரும் பாருங்க, 2 மியூ டி பிளஸ் லாம்டா பை 2 ஈக்குவல் டு இங்க வலது பக்கம் 2n minus 1 lambda by 2 plus lambda by 2 ரெண்டு சைடு ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பக்கம் which is equal to இங்க என்ன எழுதலாம்? இத பிரிச்சேன் அப்படினா இங்க தனியா எழுதுறேன் 2n into lambda by 2 minus lambda by 2 plus lambda by 2 இப்படின்னு வருமா? இப்போ இந்த பார்ட் கேன்சல் ஆயிடுச்சுனா 2 கேன்சல் ஆயிடுச்சுனா n lambda ன்னு வரும். ஓகேவா? அப்ப இங்க எழுதிக்கிறேன் 2 mu d plus lambda by 2 equal to n lambda. கரெக்டா? சோ இது வந்து இங்க நடக்கக்கூடிய குறுக்கீட்டு விளைவு, அதாவது ஆக்க குறுக்கீட்டு விளைவுக்கான நிபந்தனை. கூடுதல் பாதை வேறுபாடு எவ்வளவு? lambda by 2. அடுத்து இரண்டாவது அழிவு குறுக்கீட்டு விளைவுக்கான நிபந்தனை என்ன ஃபார்முலா? 2 mu d அல்லது இங்க ஆக்கத்துக்கு வரது இங்க அழிவுக்கு வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? சோ இங்க என்ன இருக்கு பாருங்க, இந்த இருக்கு இல்லையா? டெல்டா இஸ் ஈக்குவல் டு n lambda is equal to n lambda. n equal to delta. delta என்னது? 2 mu d. இப்ப 2 mu d is equal to n lambda. ஆனா கூடுதல் பாதை வேறுபாடு வரும்னு சொன்னாங்க இல்லையா? lambda by 2. அப்படி வரும்போது இங்க எழுதிப்போம், இங்க lambda by 2 சேர்க்கணும். 2 mu d plus lambda by 2 equal to வலது பக்கம் சேர்க்கணும் n lambda plus lambda by 2. இப்போ என்னாச்சு? 2 mu d plus lambda by 2 equal, இது எப்படி வரும் பாருங்க, மீச்சம் எடுத்தேன்னா 2 மேல என்ன வரும்? 2n lambda plus lambda ன்னு வரும். 2n காமனா எடுத்துக்குவோம் இல்லையா? அதுல ஒண்ணு பண்ணுவோமா? 2n வேண்டாம், lambda-வை காமனா எடுத்துட்டீங்கன்னா 2n plus 1 2n plus 1 into lambda by 2 இப்படின்னு வரும். கரெக்டா? சோ இது அழிவு குறுக்கீட்டு விளைவுக்கான நிபந்தனை. அப்ப ஒரு ஒளியானது அடர்குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்துக்கு வரும்போது அதனுடைய பரப்புல பட்டு எதிரொலி படையும் போது கூடுதல் பாதை வேறுபாடு lambda by 2 ஆகவும் கட்ட வேறுபாடு பையாகவும் மாறும் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம முடிச்சிருப்போம். ஒரு முக்கியமான ஒரு பார்ட். சோ நல்லா தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆனுவல் எக்ஸாம்ல நம்ம இதை எதிர்பார்க்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you.